ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணி வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஒரு வீக்கெண்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரொம்பவே டேஸ்டான ரெசிபி. இது கூட நீங்கள் சிக்கன் குழம்பு முட்டை தொக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருக்குன பிறகு நம்ம இதில் கரம் மசாலாலாம் சேர்த்துடலாம். 2 பிரியாணி இலை, ஒரு 2 போல் பட்டை, அப்புறம் ஒரு 5 லவங்கம், ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 3 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். இது கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம பிரியாணிக்கு நல்ல ப்ரௌன் ஆக்குவோம், அந்த மாதிரி வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கண்ணாடி பத அளவுக்கு வந்தாலே போதும். அடுத்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புலாவ். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கட்டு அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு 3 கொத்து அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். புதினா ரொம்ப சேர்த்துக்கணும் அவசியம் இல்லை. பிரியாணிக்கு தான் நம்ம நிறைய சேர்த்துப்போம். புலாவுக்கு இது மாதிரி கம்மியாக சேர்த்தாலே போதும். இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது இப்போ நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம போய் சேர்த்துக்கலாம். புலாவுக்கு நிறைய தக்காளி சேர்த்துக்க தேவையில்லை. பிரியாணிக்கு தான் நம்ம நிறைய தக்காளி சேர்த்துப்போம். அப்புறம் தக்காளியில் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம காய்கறிலாம் சேர்த்துடலாம். நான் பட்டாணியை நைட்டே ஊற வச்சுட்டு பாதி வேக வச்சுட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். பச்சை பட்டாணியாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 கேரட்டை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இதை 1 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பின்னாடி நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறிங்க எண்ணெயிலே வதங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு அடுத்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காயை நல்லா திருவிட்டு ஜாரில் சேர்த்து பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு திக்கான பால் வரும், அதை எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நெக்ஸ்ட்டு பாலையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1:2 ரேஷியோவில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிட்டேன். அதனால் அதுக்கு டபுள் மடங்கு நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நான் பாஸ்மதி ரைஸை 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இதனால் கொதி வந்த பிறகு நம்ம பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருங்க. அப்புறம் சிம்மில் 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அப்போ தான் காய்கறிங்க நல்லா வேகும் தேங்காய் பாலில் சேர்ந்து. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். மூடி போட்டு கொதி வர விட்டுருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் நம்ம. இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சு பாஸ்மதி ரைஸை இப்போ சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம தண்ணி கரெக்டாக சேர்த்துருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துட வேண்டாம். இது லேசாக ஓரங்களில் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ரொம்ப கிளறிட்டிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடலாம். எப்போ சிம்மில் வைக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸில் வச்சுருங்க. இப்போது தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வந்துருச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் அரிசி உறிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு வாட்டி ஓரங்களை கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ சிம்மில் வச்சுட்டு இப்போ இதை நம்ம இப்போ தோசைக்கல்ல வச்சிடலாம். தோசைக்கல்ல வைக்கும் போது அடி பிடிக்காமல் வரும், சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும். அதனால் இப்போ நம்ம இதை தோசைக்கல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை மேலே வச்சுருங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடியாக இருக்கும் நம்மளோட வெஜிடபிள் புலாவ். இப்போ சாதம் எவ்வளோ நிலையிலமாக வந்திருக்கு பாருங்கள், கொஞ்சம் கூட உடையாமல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சைட் டிஷ்க்கு
தயிர் பச்சடியும் முட்டை மசாலா செஞ்சுருந்தேன். நீங்கள் சிக்கன் குழம்பு இது கூட சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் 65, சிக்கன் மஞ்சூரியன் எல்லாமே இது கூட நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூட தயிர் பச்சடியும் முட்டை மசாலும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.